வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ப்ரோடெக் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோன்னு சொல்லலாம். ஸோ அன்பாக்சிங்னா எப்போதும் வழக்கமா பாத்தீங்கன்னா நிறைய அன்பாக்சிங் இருக்கும். பட் வழக்கமா இருக்க அன்பாக்சிங் மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். என்ன அன்பாக்சிங் அப்படி வித்தியாசமா அப்படின்னா இன்னைக்கு என்ன நாள் தீபாவளி. ஸோ தீபாவளிக்காக வேற லெவல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அதாவது ஒரு ஃபேமிலி பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்க கிராக்கர்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது எல்லா வெடியையுமே நம்ம ரிவ்யூ பண்ணி காட்ட போறோம். ஸோ வேற லெவல்ல இருக்க போது இன்னைக்கான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்காக வாங்கியிருக்க ஒரு வேற லெவல் ஃபேமிலி பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 35 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா நான் உங்களுக்கு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். எல்லா பாக்ஸ்லையும் இருக்கக்கூடிய எல்லா வெடியை பற்றியும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெடி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா 35 வெடி கொடுத்துருக்காங்க மொத்தமாக. ஸோ ஸ்லிப்பு எங்ககிட்ட இருக்குது, வச்சுருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாலா, அதாவது 100 வாலா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வெடி, எப்போவுமே வெடிக்கிற வெடி. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிராக்கர்னு சொல்லுவாங்களே, ஸோ லக்ஷ்மி வெடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த லக்ஷ்மி வெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் மாடல் மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பிக் சக்கரம் இருக்குது, சங்கு சக்கரம்னு சொல்கிற அந்த வெடி வந்து ஒரு பெருசாக ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட். இந்த வெடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த வெடியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சாட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா புஷ்வானம், சாரி, அந்த ஃப்ளவர் பாட்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக சங்கு சக்கரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப்பெட்டி எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ தீப்பெட்டி அந்த பாக்ஸில். ஸோ இது என்ன பாக்ஸ், ட்விங்கிள் ஸ்டார்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். அது சாட்டை, ஆமாம் சாட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்சில் கொடுத்துருக்காங்க. அந்த பென்சில் வெடின்னு சொல்லுவோம், ஜாலியாக இருக்கும் அந்த வெடிக்கையில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 50 வாலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50 சரம், 50 வெடி இருக்கக்கூடிய ஒரு சரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கெட்டு 25, அதாவது இந்த சைடு 25, இன்னொரு சைடு 25 அப்படி இருக்குது. ஸோ 50 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸில் சங்கு சக்கரம். இதில் தான் கிரவுண்ட் சக்கரம் கொடுத்துருக்காங்க, அதாவது சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க. ஸோ சங்கு சக்கரம் பெருசு அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்க்கையில் பெருசு மாதிரிலாம் தெரில, நார்மலான சைஸ் தான் அது. சின்ன சைஸ் தான், நார்மலான சைஸ் கூட கிடையாது. ஸோ பெருசுன்னு போட்டிருக்கு. ஓகே, போட்டது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சுமோன்னு சொல்லுவாங்க. அந்த வெடி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அந்த வெடியில். ஸோ அந்த வெடி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கை ஷாட்டு, அதை நைட்டில் வைக்க தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டம் பாம், அதாவது அணுகுண்டு அப்படின்னு சொல்கிறது வேறு லெவலில் இருக்கும். இதோட சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 24 டீலக்ஸ் சரமா. இதில் பார்த்திங்கன்னா 50 இருக்குமா, இங்கிட்டு 25, இங்கிட்டு 25. இதோட சவுண்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில், அதாவது ஒரு புல்லட் பைக் போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லக்ஷ்மி வெடி பார்த்திங்கன்னா பெருசு ஒன்று கொடுத்துருக்காங்க, இருக்கலே பெரிய சைஸில் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு மீடியமான சின்ன சைஸில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 லக்ஷ்மி வெடி வந்திருக்கு. ஸோ 4மே வேறு லெவலு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஜிலி வெடி ஒரு பாக்கெட்டு, இந்த சீனி வெடின்னு சொல்லக்கூடிய அந்த பிஜிலி வெடி ஒரு பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 50 பீஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னன்னு தெரிலையே, அது என்னது அது பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன் கேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பற்ற வச்சு விட்டா ஒரு மாதிரி பறந்து போகும். அந்த கார்ட்டூன் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கார்ட்டூன் பாக்ஸ் தான் அது. ஸோ அதை வெடின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மத்தாப்புன்னு சொல்லலாம். அது ஓரளவு நல்லாயிருக்கும் விளையாட. சரி, அதையும் கண்டிப்பாக நம்ம வச்சு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாம்பு மாத்திரை. இது எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா வெறும் 6 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பீஸ் தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல வெடி 6 பீஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி சரம்னு சொல்லலாம். 25 இருக்குது, இங்கிட்டும் 50 இருக்குது மொத்தமாக. இருந்தாலும் ரொம்ப வெடி சின்னதாக இருக்கிறதுனால வெடி எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரில. ஆனால் சவுண்டெல்லாம் நல்லா இருக்காதுன்னு தான் தோணுது.
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா பவர் லைட்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கண்ணையே பறிக்கும். அது ஸ்டோன்னு எழுதியிருக்கு, எலக்ட்ரிக் ஸ்டோன்னு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வெடி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கு, கங்கா யமுனா. இந்த வெடி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. கங்கா யமுனான்னு சொல்லி முன்னாடி வச்சது, இதில் வேறு என்னமோ நேம் போட்டிருக்கு. அதுதானான்னு ஒரு டவுட்டில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஸ்ரஃபி. இந்த வெடி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ வெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பேர் பட்டர்ஃப்ளைன்னு போட்டிருக்கு. ஸோ அதை பற்ற வச்சு விட்டா அப்படியே பறக்கும்னு நினைக்கிறேன். கலர் பட்டர்ஃப்ளைன்னு போட்டிருக்கு. ஸோ அதை பற்ற வச்சு விட்டா கலராக பறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 ஷாட்டு வேறு லெவலு. இந்த வெடி எனக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதே மாதிரி வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஃபயர் ஒர்க்கர்ஸ். ஸோ 1 இன்ச்சு சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா என்னமோ ரவீஸ்னு போட்டிருக்கு. இது என்னன்னு தெரில. இதுவும் ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இதுலேயும் போட்டிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சுமோ வெடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் இன்னொரு பேக் போட்டிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது அந்த சுமோ. இதை விட இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது. இதை விட அது கொஞ்சம் சின்னம்தான். ஸோ இது பார்த்திங்கன்னா பாப்னு என்னமோ பெருசாக தெரியுது. இது என்னமோ ஃப்ளவர் பாட்டு மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ ஃப்ளவர் பாட்டு மாதிரியே 4-5 ஐட்டம் இருக்குது. அது என்ன கர்மம்னு எனக்கு தெரில. ஸோ வாங்க அந்த ஃப்ளவர் பாட்டு மாதிரி இருக்கதை நம்ம பார்ப்போம். எப்படி இருக்குன்னு தெரில. வித்தியாசமாக நிறையா வெடி இந்த வாட்டி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புல்லட் பாம்பு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஓகே, புல்லட் பாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ 4 கம்மி மத்தாப்பு டப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ 4மே வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 கம்மி மத்தாப்பு டப்பா. ஸோ 4மே சூப்பராக இருக்கு.